தெரியக்கூடியது தான் கலாட்டா டவர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது ரொம்ப பழையது. பழசுன்னா ஒரு 10-20-4-5 நூற்றாண்டுகள் பழையது. நாங்கள் அங்கே போகிறோம். ஆக்சுவலி என்ன கூகுளில் வந்து அது க்ளோஸ்டுன்னு போட்டிருக்காங்க. மேலே போக முடியுமான்னு தெரில. பட் ரொம்ப சூப்பரான ஒரு இடம். பார்த்தா தெரியுது இல்லை க்ரௌடு. இது எல்லாமே அங்கே போகக்கூடிய ஆட்கள் தான். ஸோ நாங்கள் பக்கத்தில் போய் வீடியோ எடுக்கிறோம். எப்படியோ நாங்கள் கலாட்டா டவருக்கு வந்துட்டோம். பட் ரொம்ப க்ரௌடு. பின்னால் இருக்குல்ல, இதுதான் டவர். ரொம்ப க்ரௌடு. நல்லா இருக்கு. உள்ள வேலை நடக்க ஆக்சுவலி வெளியே. ஸோ உள்ளே போக முடியாதுன்னு நினைக்கும். எப்படி இருக்கு இடம்? பார்க்க நல்லா இருக்கு. ஒரே க்ரௌடா இருக்கு. ஏதோ திருவிழா கடை மாதிரி. பார்க்கும்போது எல்லா பக்கமே திருவிழா கடை மாதிரி தான் இருக்கு. அவ்வளவு கூட்டம். ஒவ்வொரு இடங்கள்ல போனாலும் அவ்வளவு பெரிய கூட்டம். இப்ப ஈது இருக்கிறதுனால இன்னும் கூடுதல் கூட்டம் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். மெயினா எங்க போனாலும் சாப்பாடு. இப்போ எங்களை சுத்தினால சாப்பாடு தான் நடக்கும். வச்சிருக்காங்க. சிப்பிய உள்ள அது ரைஸா வச்சிருந்தது. இது இங்க ஃபேமஸ் நினைக்கிறேன். இந்த தோடுகள்ல சோறு வச்சு நிறைய இருக்கு. எல்லா பக்கமே ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லையும் அந்த ஸ்வீட்டு, கபாப்பு, என்ன சாப்பாடு பேர்களுக்கு ஏற்றாப்புல உள்ள இதாக இருக்கு. உங்களை பார்க்கும்போதே தெரியும் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கு உள்ள எவ்வளோ கூட்டம். இங்கே ஒரு வாக்கிங் போகிறோம். நாங்கள் இப்போ லஞ்சு போகக்கூடிய ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள குறுக்கு சந்து மாதிரி. ஆக்சுவலி துருக்கி உள்ளால் எப்படின்னா எல்லா இடமுமே வந்து மலை பிரதேசம். ஸோ மேலே கீழே அப்படி தான் இருக்கும். நாங்கள் ஏற்கனவே அந்த சீரியல் பார்த்ததுலேயும் ஒரு ஸ்ட்ரீட் இருக்குன்னு அது மெயின் ரோடை கனெக்ட் பண்ணது மேலே இந்த கீழே வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே போல் தான் இருக்குது. இப்போ ஒரு பெரிய இறக்கம். நாங்கள் ஸ்லிப் ஆகாமல் போய் சேருறது பெரிய சேலஞ்ச் தான். எல்லா தெருவுமே இந்த மாதிரி தான் இருக்குங்க. நம்ம ஊர்ல சப்பாத்தி ரோடனு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கு. பட் எனக்கு ஞாபகம் கடியப்பட்டினம் தான் வருது. எங்கள் ஊர் கடியப்பட்டினம் இப்படி தான் இருக்கும். ஒரு இடத்துல மேலே கீழே. நேரத்துக்கு நேரம் இடத்த மாற்றாத. ஒரு நேரம் சொல்ற இணையமணியில், ஒரு நேரம் கடியப்பட்டினம் சொல்லிடு. எந்த ஊர் ஒன்று சொந்த ஊர் அதை சொல்லு. எனக்கு நான் பிறந்து வளர்ந்த ஊர் கடியப்பட்டினம். எங்கள் அப்பா ஊர். ஓ, அப்பா ஊரை நான் சொல்லக்கூடாது இல்லை? அப்பா ஊர் தான் நம்ம சொந்த ஊர். நீ எந்த இதில் இருக்க அதை சொல்லு. அது இணையம் தான். ஆனால் இவனோட கடியப்பட்டினம் தொல்லை தாங்க முடியல. எது எடுத்தாலுமே சொல்லக்கூடியது வந்து கடியப்பட்டினத்துல நான் சைக்கிள் உருட்டிட்டு அங்கே இது வந்துருக்கேன் அப்படி இப்படின்னு. ஆமாம், உண்மைதானே. பூனை இந்த இதில் எப்படி அது ஒன்று வாங்கிடுவேன். ஏன்னா நல்ல ஒர்க்கு பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. பயங்கரமாக இருக்கு. ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு ஒர்க்கு. ஒரு சின்ன பொருள் எடுத்தால் கூட அவ்வளோ டிசைன் இருக்குது. காசு கொடுக்குறது ஒர்த்தான ஒரு காசு தான்.
இது எல்லாமே துருக்கியோட ஸ்பெஷல். ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கிளாஸ் உள்ள டிசைனை பார்த்துக்கிடுங்க. அவ்வளோ ஒர்க் இருக்குது இதில். நாங்கள் பாஸ்பரஸ் வந்துட்டோம். பாஸ்பரஸ்ன்னு சொல்லக்கூடியது துருக்கியோட ஆசிய கண்டத்தையும் ஐரோப்பா கண்டத்தையும் இணைக்கக்கூடிய கடல். கடலில் தான் ஒரு பெரிய பிரிட்ஜ் இருக்குது. பட் இந்த பிரிட்ஜ் வந்து ஒரு ஸ்பெஷல். இது எப்படின்னா கீழே பிரிட்ஜ் இருக்குது, மேலே இந்த பாரு கண்டினியூஸாக தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆட்கள் வந்து ஒரே நேரத்தில் மீன் பிடிக்காங்க. இது வந்து பொழுதுபோக்கு, இல்லைன்னா வீட்டுக்கு மீன் பிடிக்காங்க, அது வேறு விஷயம். மேலே எல்லாம் அந்த கம்பியெல்லாம் தெரியுது இல்லை, அதெல்லாம் மீன் பிடிக்கக்கூடியது இதெல்லாமே. ஆனால் கீழே அந்த மீன் பிடிக்கிறதுக்கு கீழே இருக்கிறது பாரு, இந்த பக்கம் காட்டு, இதெல்லாம் ரெஸ்டாரண்ட், இதெல்லாம் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். ஸோ நாங்கள் இன்னைக்கு இங்கே தான் லஞ்சு போய் சாப்பிட போகிறோம். பட் அதுக்கு முன்னால் பாஸ்பரஸோட கதையை நீங்கள் பாருங்கள். என்ன க்ரௌடு! அதாவது இங்கே போட்டு இருக்குது. இது வந்து ஒரு 100 நிறைய போட்டு. இந்த போட்டில் ஆட்கள் ஏற்றிட்டு இந்த பாஸ்பரஸ் கடலில் வந்து சுற்றி காட்டுறது. இந்த சைடு, இது அந்த சைடுன்னு சொன்னான்னா கொஞ்சம் பெரிய கடல். அது எல்லாம் சுற்றி காட்டு. அது வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ். இங்கே மசூதி தெரியுது. அது வேறு. அதாவது இங்கே ஏகப்பட்ட மாஸ்க் இருக்குது. பட் நமக்கு பார்த்தது வேறு. எல்லாம் அதே மாடலில் தான் இருக்குது. ஹாகியா சோஃபியா, மற்றபடி சுல்தானத், அது மாதிரி உள்ள இதெல்லாம் இங்கே இருக்குது. பட் இது பாஸ்பரஸ் சொல்லக்கூடிய ரொம்ப ஃபேமஸான இடம். க்ரௌடு பாரு, இங்கே பார்த்தாலும் க்ரௌடு. இது திருவிழா வேறு, அதனால ரொம்ப ஃபைனலி துருக்கியோட பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கடல். கருங்கடல், ரஷ்யாவோட கருங்கடலை இணைக்கக்கூடிய பாஸ்பரஸ் கடல். இந்த கடல் வழியாக தான் மெயினாக கப்பல் எல்லாம் போகுது. ஸோ அங்கே வந்து சேர்ந்தாச்சு. ஸோ இங்கே வந்து மெயினாக வந்து என்னென்னா இந்த பின்னால் தெரியுது இல்லை, ஒரே ஒரு நிமிஷம், போட்டு. இதுதான் இங்கே உள்ள அட்ராக்ஷன். ஸோ போட்டில் போகணும், மொத்தமாக சுற்றி பார்க்கணும். எங்களுக்கு நாங்கள் இன்னும் இப்போ போட்டுக்கு போகல. நாங்கள் ஈவினிங் வந்து நைட்டு டின்னர் போட்டில் அரேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ அந்த டைமில் போட்டு வச்சு உள்ள வீடியோ வரும். இப்போ வந்து இந்த தெரியுதுல கீழே இதில் இருக்கக்கூடிய சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், அதில் வந்து சாப்பிட போகிறோம், லஞ்சு சாப்பிட போகிறோம். என்ன எக்ஸைட்டடா ரெண்டு பேரும்? சாப்பிட்றதுக்கு வேண்டி ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஒவ்வொன்றா பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம், எது பெட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு. அந்த சைடு பாரு, பெரிய போட்டு போகுது பாரு. பேசஞ்சர் போட்டு போகுது. இருக்க எல்லாமே ரெஸ்டாரண்ட் தான். ஹலோ, நாங்கள் கடலுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு. வந்து சூப்பராக இருக்கு பார்க்க. வேற என்ன வேணும்? தோடு இல்லாமல் ஸ்டார்டரில் ஒரு ட்ரையல் பண்ணுது. ஃபஸ்ட்டு இந்த ஜூஸை வந்து அதில் எடுத்து ஊற்றணும். அதுக்கு பிறகு அதை வாயில் அப்படி எடுத்து போகிறோம். நான் அனு ஏற்கனவே ட்ரை பண்ணியாச்சு. அடுத்து நான் ட்ரை பண்ண போகிறேன். ஓகே தானே? ரெடியா? செத்தா கத்தாரில் ட்ரிபிள் என்ன கூப்பிட்றேன். நீங்கள் என்ன நம்பர்னு தெரியாது. ஓகே, அதான் அந்த சாப்பிட்டு முடி எப்படி இருக்கணும். இது உண்மை நல்லா இருக்கு. காரம் அந்த இது ஜூஸ் இருக்குல்ல, புளிப்பா சூப்பராக இருக்கு. அது ஏற்கனவே ட்ரை பண்ணியாச்சு. ஆக்சுவலி இந்த ரோசஸ்
ரைஸ் மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கா? அதுக்கு கூட ப்ரெட்டு ஒரு சாசேஸும் வச்சிருக்காங்க. இதோட நேரத்தை அப்படின்னு நல்லா இருக்கு. அது எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? உண்மையில நல்லா இருக்கா? இங்க ஒரு ஆள்கிட்ட கேட்கட்டும், எப்படி சார் இருக்கு சாப்பாடு? உண்மையிலே சூப்பராக தான் இருக்கு. சூப்பராக இருக்கா? இந்த கபாப் நல்லா இருக்கு. நம்ம மீன் சாப்பிடல. காஃபி வந்துடுச்சு. காஃபி வந்து என்னோட ஃபேவரட். எப்பி வந்து எனக்கு இந்த காஃபி வாங்க தந்தில்ல, ரொம்ப தேங்க்ஸ். முடியலை இல்லையா? ஐயாவா